இந்த கூட்டத்தொடரில் ஆளுங்கட்சியினர் அடாவடித்தனமாக நடந்து கொள்கின்றனர். எதிர்க்கட்சி தலைவரையே பேச அனுமதிக்கவில்லை. நூல்களிலிருந்தும் இதழ்களிலிருந்தும் மேற்கோள் காட்டி பேசுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது வெளியிடப்படாத ஒரு நூலிலிருந்து பேசக்கூடாது என்ற ஒரு காரணத்தை காட்டி அவரை முற்றாக பேச விடாமல் தடுத்து நிறுத்தி அதன் மூலம் கூட்டத்தொடரையே கடந்த வாரம் நடத்தவில்லை. இப்போதும் இந்த வாரமும் அப்படித்தான் இருக்கும் என்று கருதுகிறோம். பேசுவதற்கான சூழல் அமைந்தால் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத நிலையை குறித்து கட்டாயம் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தரப்பிலிருந்து கேள்வி எழுப்புவோம், உரிமை குரல் எழுப்புவோம். குறிப்பாக எவ்வளோ நிதி வரைக்கும் சார் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? நமக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியையே இன்னும் அவர்கள் ஒதுக்கவில்லை. கல்வி உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஏற்கனவே அந்த பாக்கி இருக்கிறது. மற்றபடி ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் மாநில வாரியாக கணிசமான தொகையை ஒதுக்கீடு செய்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்போம். அப்படி கேட்கும்பொழுது அந்த நிதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது அது எப்படி நம்ம இப்போ சொல்ல முடியும்? அவங்க தான் பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையில் திட்டமிட்டே நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அதை புறக்கணித்து வருகின்றனர். தமிழ்நாடு அதிலே ஒன்று. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் மேற்கு வங்கம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கும் இதே ஓரவஞ்சனையான அணுகுமுறையைத்தான் பாஜக அரசு கையாண்டு வருகிறது.